சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவுடைய ஆலமரம் சரிந்ததா? 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவை கைப்பற்ற வேண்டும் என திமுக நிர்வாகிகளிடம் கோரிக்கை வச்சிருந்தார். ஆனால் சமீபத்தில் நடந்த லாக்அப் மரணம் இது நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. மேலும் திமுக தலைவருக்கு இது ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தின் காவல்துறை அவர்களின் கொடூரமான செயல்களால் தற்போது ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு கேட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. மேலும் உயிரிழந்த அஜித்குமார் அவர்களின் தம்பிக்கு இன்னும் 2 நாட்களில் அரசு வேலை வழங்கப்படும் என ஸ்டாலின் உறுதியளித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் எதனால் இந்தளவுக்கு இறங்கி வர வேண்டும்? எதற்குமே அசராத ஸ்டாலின் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? அந்த குடும்பத்திற்கு தொலைபேசியின் வாயிலாக மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. எதற்காக என்று பார்த்தீங்கன்னா, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தான். இதே போல தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் சாத்தான்குளம் வழக்கு. இந்த சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எஃப்ஐஆர் பதியப்பட்டது. அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயத்தில் குற்றவாளிகள் யார் என்றே தெரியாமல் அவங்க மீது வழக்கு பதிவும் செய்யாமல் போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க. அதே போல தான் 2021 நடந்த சாத்தான்குளம் வழக்கில் அதிமுக மீது குற்றம் சாட்டப்பட்டு அவங்கள ஆட்சியிலிருந்து இறக்குனாங்க. மீண்டும் இதே போல் 2026 இப்போ இந்த சிவகங்கை வழக்கு நமக்கு பாதகமாக அமைஞ்சிடக்கூடாது எனவும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே எந்த விதமான குற்றமும் இல்லை என ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. கூடுதல் விஷயமாக அனைவரையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். உரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பிறப்பித்திருக்கோம். அதனால் எங்கள் மீது குற்றம் இல்லாத போது நாங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மேலும் அனைத்து ஊழல்களையும் அமலாக்கத்துறை மூலமாக வெளிக்கொண்டு வந்து இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில்தான் இந்த அளவுக்கு ஊழல் நடக்கிறது. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து விசாரித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அவங்க யாரும் விசாரிக்கும் போது லாக்அப்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ வைக்க வேண்ட மாதிரி தெரியலை. ஆனால் சாமானிய மனுஷன் அனைவரும் பாத்ரூமில் வைக்க வேறுது அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறது ரொம்பவே வாடிக்கையாக தான் இருக்குது. இது ஏன் பெரிய பெரிய அமைச்சர்களுக்கோ பெரிய பெரிய ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கோ நடக்கிறது இல்லை?